திருவண்ணாமலையில் ஆந்திர இளம்பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான 2 காவலர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வேலையே பயிரை மேயும் அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு அண்ணாமலையாரை தரிசிப்பதற்காக ஆந்திராவில் இருந்து 25 வயது இளம்பெண் தனது வளர்ப்பு தாயுடன் திருவண்ணாமலை நோக்கி வந்துள்ளார். வாழைத்தார் ஏற்றி வந்த சிறிய ரக சரக்கு வாகனத்தில் அவர்கள் பயணித்த நிலையில் ஏந்தல் புறவழி சாலை அருகே 29ஆம் தேதி நள்ளிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் சுரேஷ்ராஜ், சுந்தர் ஆகியோர் சரக்கு வாகனத்தை இடைமறித்துள்ளனர். பின்னர் இளம்பெண் மற்றும் அவரது வளர்ப்பு தாயை மிரட்டி கீழே இறங்க சொல்லி தங்களது இருசக்கர வாகனங்களில் அழைத்து சென்றுள்ளனர். சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சென்ற பிறகு வளர்ப்பு தாயை பள்ளத்தில் தள்ளிவிட்டு இளம்பெண்ணை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தையே அதிர செய்த இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட காவலர்கள் இருவரையும் தனி இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு பின்னர் கைது செய்தனர். தொடர்ந்து 2 காவலர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான உத்தரவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் பிறப்பித்துள்ளார். அதே வேளையில் திருவண்ணாமலையில் ஆந்திர பெண்ணிற்கு நடந்த கொடுமை தொடர்பாக பேசிய மாநில மகளிர் ஆணையத்தின் தலைவர் குமாரி, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பு மற்றும் கவுன்சிலிங் வழங்கப்படும் என்றும் 10 நாட்களுக்குள் அரசின் சார்பில் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார்.